ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ளீட்டிங் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 ப்ளீட்ஸ் வச்சு எப்படி பல்லு ப்ளீட் செட் பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு நல்ல ஒரு ப்ரைடல் சாரீ தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூரான ஜரிகை. ஸோ இந்த ப்ரைடல் சாரியை வந்துட்டு எப்படி வந்து 12 ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ப்ளீட் எடுக்கலாம், அயன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அயன் பண்ணணும். பிகாஸ் நிறைய ப்ரைடல் சாரீஸ் வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு டேமேஜஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அயன் பண்ணும்போது. ஸோ அதனால் ரொம்பவே பார்த்து கவனமாக நீங்கள் வந்துட்டு அயன் பண்ணணும். ஸோ இந்த சாரியை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கோங்க. எது வந்து பல்லு, எது வந்துட்டு உள் சுத்து, ஃப்ரண்ட், பேக்குன்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ளீட்டட் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக தெரியாது. அதனால் பல்லு ப்ளீட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பல்லு ப்ளீட்டை வந்து ப்ளீட் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான டெக்னிக் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லு வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க, பேக் சைடு வந்து டேபிளில் ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட், அதாவது இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டர் அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டாக மடிச்சுட்டு அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஆஃப் தி ப்ளீட் செகண்ட் ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ளீட்டை நீங்கள் அப்படியே வந்து மேனேஜ் பண்ணி மொத்த ப்ளீட்ஸுமே அதோட கைடன்ஸ் படி தான் எடுக்க போகிறோம் நம்ம. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ளீட் எப்போவுமே உங்களோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வர ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 10 to 12 ப்ளீட்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி 10 to 12 ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த சாரீ நல்ல பெரிய சாரீன்றதுனால எனக்கு வந்து தாராளமாக 12 ப்ளீட்ஸ் வரைக்குமே எடுக்க முடிஞ்சுது. பார்த்தீங்களா எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்து விசிபிளாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கார்னரில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ ப்ளீட்ஸ் இருக்கும் போது நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆஸ் அ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியான ட்ரிக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஹோல்டர் கிளிப் வந்து 2 கிளிப்பாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரிப்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு ப்ளீட்டாக இந்த மாதிரி 1 by 1 எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி எடுத்தாலே உங்களுக்கு வந்துட்டு எல்லா ப்ளீட்ஸுமே நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பின் குத்த முடியும். பின் குத்தும் போதும் கூட பார்த்திங்கன்னா சைட் வேயில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு ப்ளீட் வந்து உள்ளே வந்து ஹைட் ஆகியிருக்கும். ஹைட் ஆகி இருக்க ப்ளீட்ஸ் எல்லாமே நீங்கள் வெளியில் கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பின் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ளீட் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். இப்போது இது ஃபுல்லாக உங்களோட ஹைட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னதாக மடிப்பெடுத்து நீங்கள் பின் பண்ணி எடுத்துக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே உங்களுக்கு டிஃபர் தெரியும். இந்த மாதிரி ப்ரைடல் சாரீ, ஹெவி ஒர்க் சாரீஸ், இது மாதிரி சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ்க்கு நடுவில் பின் குத்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்த அயன் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அயன் பாக்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஃபிலிப் பிராண்டை யூஸ் பண்ணுறேன். இது 2400 வால்ட். ஆக்சுவலி இது ரொம்ப ஹையான வால்ட். ஸோ அதனால் ரொம்ப பார்த்து தான் பண்ணணும். ரொம்ப ஹார்டான சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது அயன் பண்ணும் போதே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் இடத்துல மட்டும் அயன் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்க ப்ளீட்ஸ் நான் அயன் பண்ணலை. ஸோ அது எவ்வளோ குண்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் நான் அயன் பண்ண இடத்துல எவ்வளோ ப்ரெஸ்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்குமே உண்டான டிஃப்ரென்ஸ். இப்போது இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணும்போது பேக் சைடும் சேர்த்து அயன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ளீட்ஸில் நல்லா ப்ரெஸ்டாக அழகாக வரும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இது லைட் வெயிட்டாகவும் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் வியர் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எல்லா ப்ளீட்ஸுமே விசிபிளாகவும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சாரீ வியர் பண்ணதுக்கப்புறம் கூட பின் வந்து வியர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பல்லுவில் வந்து பின் வந்து நீங்கள் கழட்டி விட்டுறலாம். ஸோ வந்துட்டு 12 ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து கொஞ்சம் செஸ்ட் ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். செஸ்ட் ப்ளீட் வந்துட்டு உங்களோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நீங்கள் வைட் ஆங்கிளாக வந்து விரித்து பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் லிமிட்டடாக தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப விலகும். ஸோ உங்களால் அயன் பண்ண முடியாது ப்ராப்பராக. அதனால் நீங்கள் ப்ளீட்ஸ் எத்தனை ப்ளீட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் அயன் பண்ணலாம். அயன் பண்ணும்போது தயவுசெய்து பார்த்து அயன் பண்ணுங்கள். ஸோ சாரீ டேமேஜ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து சில்க்குன்ற ஆப்ஷன் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் ப்ளீட் வந்து மேலே மட்டும் அயன் பண்ணாமல் கொஞ்சம் கீழேயும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அயன் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு தொடப்பகுதி கிட்ட சுற்றி வரும் இல்லையா சாரீ, அந்த இடத்துலையுமே உங்களுக்கு அழகாக நீட்டாக வந்துட்டு அயன் ஆகி இருக்கும். அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி பியூரான ஜரிகை சாரீஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் அயன் பண்ணுறது நல்லது தான். இதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அயன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுமா, வியர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கோடு கோடாக இருக்குது, மறையவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது மறையிற மாதிரி அதை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதனால் வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. அப்போ தான் வந்துட்டு வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ இதை வந்து ப்ராப்பராக எப்படி வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு எல்லா ப்ளீட்ஸும் அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப ப்ரெஸ்டாக ரொம்ப ஹை ஹீட் வச்சு பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது. பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக நிற்கிது அப்படின்ட்டு. இப்போ நான் என்னோடய செஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு எடுத்து முடிச்சுட்டேன். அடுத்து சென்டர் ப்ளீட் வந்து யூசுவலாக எடுக்கிற மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுங்க. ஸோ நீங்கள் குண்டாக இருந்தாலுமே சரி, குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா சென்டர் ப்ளீட் வந்து எப்படியும் எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கில் தான் நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ அதனாலே நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம். இதுலேயுமே நான் 10 to 11 ப்ளீட்ஸ் கிட்டே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இது எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும்னா, இது மாதிரி 1 by 1 நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஸோ சைட் பை சைடாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி அது எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துட்டு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது டேபிள் மேலே போட்டுட்டோ இல்லை யாரையாச்சும் பிடிக்க சொல்லியோ இல்லை ஹேங் பண்ணியோ இந்த பார்டர் இருக்குது இல்லையா, சாரியோட ஃபால்ஸ் அடிச்சிருக்கோம் இல்லையா பார்டர், இந்த பார்டரில் வந்து ஒரு ப்ளீட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ கஷ்டம் கிடையாது. நீங்கள் டேபிள் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்துட்டு டேபிள் இல்லாமல் வந்து சாரீ எப்படி அயன் பண்ணணுன்றது நான் வந்து அதுக்காக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு சாரியில் என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வீடியோவாக கேளுங்க. செல்ஃபாக ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நான் நிறையவே வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், செக் பண்ணியும் பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு இந்த சாரீ வந்துட்டு ரொம்ப அயன் பண்ணி ப்ரெஸ்டாக வேணாம் அப்படின்னு வந்துட்டு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே ஹீட்லெஸ் ப்ளீட்டாகவே விட்டுக்கலாம். ஸோ சாரீ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ரொம்ப ப்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு அப்படி வேணால் கொஞ்சம் பவுன்ஸியாக நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே விட்டுறலாம். நீங்கள் இது அப்படியே விட்டுட்டு இது எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரெஸ்டாக இருக்காது, ரொம்ப நேச்சுரல் லுக் இருக்கும். இப்போ நம்ம இதை பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிடலாம். பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் வந்து 2-3 டெக்னிக் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியும். ஸோ மறுபடியும் நான் உங்களுக்காக ஒரு தடவை வந்துட்டு அதோடய ப்ரொசீஜர் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டேபிளில் சென்டர் ப்ளீட்டை திருப்பின மாதிரி போட்டுக்கோங்க. திருப்பின மாதிரி போட்டதுக்கப்புறம் தான் நம்ம மடிக்கவே போகிறோம். ஸோ அதனால் வந்து எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக் எல்லாத்தையும் மடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள் சுத்து எடுத்து மடிச்சுக்கோங்க. மடிக்கும் போது உங்கள் சாரீ எவ்வளோ தூரம் நீங்கள் உள் சுத்து விட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2-3 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 மடிப்பு தான் மடிக்க போகிறேன். ஸோ அந்தளவுக்கு தான் சாரீ இருக்குது. அதுக்கப்புறம் பல்லு ப்ளீட் எடுத்துக்கோங்க. பல்லு ப்ளீட் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். அப்படியே எடுத்து ஆப்போசிட் சைடு போட்டு நல்லா மடிக்கணும். ஸோ சென்டர் ஆஃப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்மெண்ட் ஆஃப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் தான் உங்களோட டார்கெட் பாயிண்ட்டே. ஸோ அதை நீங்கள் சென்டர் பீஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் செஸ்ட் ப்ளீட்டை வந்து அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மடித்து வெளியில் இழுத்து மற்ற எல்லா ப்ளீட்ஸுமே நீங்கள் கசங்காத மாதிரி நல்லா நீட்டாக வச்சு அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸி தான். ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணும் போதே எக்ஸஸாக வெளியில் வர்றது எல்லாமே உள்ளே வச்சு நீட்டாக கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு ரொம்ப கசங்கி இருக்க மாதிரி மடிச்சிடாதீங்க. ஸோ நீட்டாக வந்து மடிக்கிறது நல்லது. இப்போது இந்த செஸ்ட் ப்ளீட்டு கொஞ்சமாக வெளியில் இழுத்தோம் இல்லையா, அதையுமே வந்து லைட்டாக மேலே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அது உள்ளவே வச்சு கூட நீங்கள் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வெளியில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக மடிக்கணும்னா நான் சொல்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். எஸ், ஃபைனலி என்னோடய பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரைடல்
சாரிக்கு உண்டான பர்ஃபெக்டான ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங். ஸோ இது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய டவுட்ஸ் அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.